எம்ஜிஆருக்கு ஒரு சர்வாதிகாரி, சூர்யாவுக்கு ஒரு ரெட்ரோ. முறிக்கிறதுக்கு சூர்யா முருங்கை மரம் கிடையாது, அசைக்க முடியாத ஆலமரம். அப்படி நெகட்டிவ் பரப்புறதுக்கு வராங்கன்னா அவங்க வீட்டிலே உட்காந்துக்கலாம். நான் என்ன வாய்ப்பு கிடைச்சா வேணாம் நான் சொல்றேன். ஏன் பிரதர் நீங்க வேற சூப்பரா இருக்கு, லைக் என்ஜாய் பண்றோம். ஃபைட்ஸ்லாம் வரும்போது ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றது சூப்பர் சூப்பரா பார்த்து கத்துறோம் பூஜை, அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே, ஐயோ முடியல. சூர்யா அண்ணனுக்கு கம்பேக் 10க்கு 10 வாய பொத்து. சூர்யா சார் வேற லெவல் ப்ரோ, அப்படியே கண் கலங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாரு. நானே வந்து கங்குவா பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா இந்த படத்தை கோழைங்க தான் சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை ஒழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி ஒரு எப்படி அந்த தீவில் ரப்பர் தோட்ட தொழிலாளி குடும்பத்தில் ஒரு குழந்தையா ஒரு கிருஷ்ணர் அவதரித்து அந்த குழந்தை வெளியே போய் வளர்ந்து மறுபடியும் அந்த குடும்பம் அந்த தொழிலாளிகளை காப்பாற்றுற மாதிரி கதையை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பாரியா அவர் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே இந்த கதை எந்த கதையும் தழுவவில்லை. விலங்கினங்கள் அந்த பறவைகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற மாதிரி கதையும் நாங்கள் எங்கு இருந்தும் திருடப்படவில்லை. ஒரு ஃப்ரேமோ மனுஷனை பார்க்க அந்த பியர்ட்லெஸ் லுக்லலாம் வருவார். அதெல்லாம் நான் சிலினோர் காலேஜ் டைமுக்கே போயிட்டேன், கஜினி டைமுக்கே போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்காருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். அதான் சொல்கிறேனே, இந்தியாவில் மனுஷன் அளவுக்கு நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை, எவனும் இல்லை, போட்டியே இல்லை. ஆல்ரெடி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கியாச்சு. ஓகேங்களா, இந்த படத்துக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கு உள்ள பாலிடிக்ஸ் இருக்கும், ஜூரிஸோட ஃபேவரட்டிஸ் இருப்பாங்க. இவர் மேலே தப்பு இல்லை, இவர் வந்து கொடுக்க வேண்டியது 200% கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் இவர் சூட் ஆன அளவுக்கு வேற எந்த ஆக்டருமே சூட் ஆக மாட்டாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸும் டெலிவரி பண்ண மாட்டாங்க. கங்குவா ட்ரோல் பண்ணுற ஹேட்டர்ஸ்லாம் ஒன்று சொல்லியிருப்போம், என்ன பண்ணிவிட முடிஞ்சா எங்கள் படத்தை தடுப்பீங்க, தடுத்தாலும் பரவாயில்ல ப்ரோ. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், முறிக்கிறதுக்கு சூர்யா முருங்கை மரம் கிடையாது, அசைக்க முடியாத ஆலமரம். அந்த ஆலமரத்தை யாராலையுமே அழிக்கவே முடியாது, ஆலமரத்தை அழிக்கவே முடியாது. இது தேடி சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டம் என்னைக்குமே கலையாது ப்ரோ. சூப்பர் ஹிட். சூர்யா சார், கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன், விவேக் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரேயா சூப்பர்பா இருக்கு, லைக் என்ஜாய் பண்றோம். தேங்க்யூ. எல்லாமே சூப்பர்பா இருக்கு, சூப்பர் ஹிட். நெகட்டிவ் சொல்றவங்க வந்து படத்துக்கே வர வேண்டாம். அப்படி நெகட்டிவ் பரப்புறதுக்கு வராங்கன்னா அவங்க வீட்டிலே உட்காந்துக்கலாம். இதுக்காகவே பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க போல நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறதுக்கு. இது புதுசு கிடையாது, சூர்யா படத்துக்கு எப்போ நடக்கிறது தான். என்ன சொன்னாலும் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம், பண்ணட்டும். விஜய் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, விஜய் ஃபேன்ஸ்னு இல்லை, நிறைய ஃபேன்ஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சூர்யா ஃபேன்ஸ் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கணும், இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை. ஏன்னா பயம், எங்க மேலே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து நல்லா இருக்க படத்தெல்லாம் வந்து நல்லா இல்லை கீழே தள்ளி விட்டா யாரும் போக மாட்டாங்கல்ல. ஆனால் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாம் போவாங்க, இந்த படத்துக்கு போவாங்க. சூர்யா சார் எவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருந்தாருங்க. என் தங்கச்சிலாம் பயங்கர ஃபேனுங்க. இவங்க வந்து பயங்கர தீவிரமான சூர்யா ஃபேன். நீங்க சொல்லிடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப அழகா இருந்தாரு. நாங்க படம் ஃபுல்லா அவரு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்காக மட்டும் தான் வந்தேன். அந்த ஒரு லுக் அதே மாதிரி இருக்காரா? ஏஜ் ஆனதெல்லாம் சொல்லாதீங்க, ஏஜே ஆகல அவருக்கு. ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா கண்டிப்பா. நான் என்ன வாய்ப்பு கிடைச்சா வேணாம் நான் சொல்றேன். ஏன் பிரதர் நீங்க வேற சாரி இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க விஷ் பண்ணதுனால இது நடந்தா சந்தோஷம் தான். சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரிலாம் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் உங்களோட பேரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் மெயினா நல்லா செம்மையா ஹைலைட்டா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. அவர் அந்த 6 பேக்ஸ்லாம் வச்சு அந்த ஃபைட்ஸ்லாம் வரும்போது ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றது சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. வேற லெவல் எல்லாம் வைப் பண்ணிட்டுலாம் நாங்க சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. இத்தனை கத்துக்கு எல்லாம் போச்சு, எனர்ஜி போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா சாட்டிஸ்ஃபைடு. அண்ணனை போதும், கம்பேக். இனிமே அண்ணனை ட்ரோல் பண்றது எவனும் வர மாட்டான். ஒரு சேனல் கூட பைடுவானுங்க. ஃபேன்சி இன்னும் மெயின் ஸ்கிரீன்ல அப்பா டிஜே போட்டாங்க, சூப்பர். படம் சூப்பர்ண்ணா. கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா அதுதான் சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் செம்ம. இது காம்போ பயங்கரமா பண்றாங்க. லேக்லாம் இல்ல, யாரும் சொல்றது நம்ம லேக்லாம் இல்ல. எல்லா தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்த்து கத்துறோம் பூஜை, அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே, ஐயோ முடியல. ஆடி டயர்ட் ஆயிடும், வெளில ஒரு தாடி ஆட்டம், உள்ள போய் ஆடணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணா, பயங்கரமா இருந்ததுண்ணா. இனிமே அவங்களாம் மூடின்னு போயிடுறாங்க. அவங்களாம் நாங்க யாரையும் ட்ரோல் பண்ணல, சூர்யான ஃபேன்ஸ் யாரையும் ட்ரோல் பண்ணல. அவங்க தான் இங்க வராங்க. போன படம் கங்குவாக்கு தலை ஃபேன்ஸு, தளபதி ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் இந்த லைக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பேசுறது. போன வாட்டி ஒரு தாத்தாலாம் ரொம்ப ஒரு ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக தான். நாங்கள் ட்ரெண்ட் ஆகணும்ல, ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகணும் தான். நாங்களாம் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு. இனிமேல் அண்ணன் கம்பேக் தான். சூப்பர். எம்ஜிஆருக்கு ஒரு சர்வாதிகாரி,
சூர்யாவுக்கு ஒரு ரெட்ரோ போடுறா. என்னைக்குமே சூரியன் இருந்தாதான்டா உலகத்துக்கே அழகு. அது மாதிரி அவர் இருந்தார்லே அந்த இருக்கிற இடம் அழகுதான்டா. அதை விட மனசு காலையில் 10,000 பேருக்கு சோறு போட்டாருடா, வயிற்ற வாழ வச்சிருக்காருடா. வயிற்ற வாழ வச்ச நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே மனசு விட்டு மாற மாட்டாங்கடா. அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவரோட பாட்டை வந்து எல்லாருமே அவங்க மேலே வந்து கேட்டப்ப எல்லா வழிகளையும் மனப்பாடமாக பாடி காட்டினாங்கடா. இதெல்லாம் நடந்துச்சுடா, இதெல்லாம் உண்மைடா. கம்பேக் தான் சூர்யா அண்ணனுக்கு கம்பேக்கு 10க்கு 10 வாய பொத்து. ரியலி குட் மூவி, வேற லெவல் மாஸ் மூவி, மாஸ் ஃபில்ம் ஃபார் ஷோர். செம்ம ஆக்டிங், செம்ம டைரக்ஷன், வேற லெவல், செம்மையா இருந்தது. அதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, எல்லாருமே பார்த்தே ஆகணும். யூ ஆல் ஹேவ் டு வாட்ச் த மூவி. சூப்பர் மூவி, சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவருக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி கார்த்தி சுப்ராஜ் மாதிரி படம் எடுக்கல. ஆக்ஷன் அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு, பட் லவ் பயங்கரம். அண்ணனும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. டான்ஸ் ப்ரோ, அண்ணன் ப்ரோ, அண்ணன் பயங்கரமாக இருக்காரு ப்ரோ. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, ஆஃப்டர் லாஸ்ட்டாக கங்குவா போல ஒழுங்காக போகல. ஆனால் இந்த தடவை ரெட்ரோ அண்ணன் தி ஒன். ஐயோ அவங்களாம் ஓடுவாங்க இதில், அண்ணன் தான். அது முடிஞ்சு போன வருஷம் முடிஞ்சு, இந்த வருஷம் ரெட்ரோண்ணா. பிரதர் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, தேட்டர் வந்து பாருங்க, செம்ம படம் பிரதர். ஐயோ பிரதர், சத்தியமா ஆக்ஷன் லவ் எல்லாமே பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆயிருந்தது பிரதர். மறக்காம பாத்துருங்க தேட்டர். சூர்யா சார் வேற லெவல் ப்ரோ, அப்படியே கண் கலங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாரு, செம்மையா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் உண்மையான கதையா இருக்கும் பிரதர், பாத்துருங்க பிரதர். கனிமா போய் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டோம், அவ்வளவுதான் பிரதர். டேரக்டர் கதை சரியாக பண்ணாதான், ஸ்க்ரீன் பிளே சரியாக பண்ணாதான் நல்லா இருக்கும். நானே வந்து கங்குவா பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனால் இந்த படத்தை எவனா வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவன் போய் சொல்கிறாங்க. புதையெல்லாம் எரிஞ்சு வருவோம், எரிச்சா எரிமலையாக வெடிச்சு வருவோம், அவ்வளோதான் ப்ரோ. பறந்துட்டே இருப்போம் ப்ரோ, யாருமே எங்களை தடுக்க முடியாது.